ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா லஞ்ச் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு போன ஒரு ஹெல்தியான வெஜிடபிள் புலாவ் வெரைட்டி தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டிருக்கனால இது ஒன்றே போதும். இது கூட வேணா நம்ம ரைத்தா மாதிரி வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் பாருங்க வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். இது கூடவே நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கலாம். இப்போ பாருங்க, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பீன்ஸ் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அந்த காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக காலிஃப்ளவர் பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு கேரட்டு. இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் மீதி இன்னும் காய் இருக்கு, அதை சேர்த்துடலாம். இப்போ பாருங்க, ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. ஏன்னா இந்த காயெல்லாம் கொஞ்சம் வேகத்துக்கு டைம் எடுக்கும். இப்போ நான் கோஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். ஏன்னா கோஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும், அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையாக சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமாக குடமிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது கூடயே நல்லா தான் இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ காய் பாருங்க, ஒரு 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன். இப்போ நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு நான் உப்பு கொஞ்சமாக சேர்த்துறேன். இது தக்காளியை கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி பாருங்க வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசாலா பொடியெலாம் சேர்த்துடலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதை சேர்த்துட்டு இது கூடவே நான் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இப்போ இது ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 4 நிமிஷம் நம்ம காயை வேக வச்சுக்கலாம். இப்போ காய் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் சாதத்தை சேர்த்துக்கிறேன். சாதம் ஏற்கனவே வேக வச்சு நான் ஆற வச்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி சாதத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தக்காளி வதங்கும்போது சேர்த்தேன். இப்போ நம்ம சாதத்துக்கு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இதில் நான் கொஞ்சமாக புதினா தழை வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் நமக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். இப்போ அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா சாதத்தில் ஏறும். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக ஒரு மல்லி இலை தூவி இறக்குனா அவ்வளோதாங்க, சூப்பரான நம்ம வெஜிடபிள் மசாலா புலாவ் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.